भक्तजनार्तिहन्तुः पितृत्वम् अन्येषु अविचार्यतूर्णं स्तम्भेवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये। श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्क्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवभीतानां षडगोपमुनीश्वरं श्रीमद्रङ्गशठारि सम्यमिवराल् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुत्वखाद्यशरचित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवदंशदेशिकेतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीनसाधनवशं नारायणं योगिनं वेदान्तदेशिकेतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्यैर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथयतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीलक्ष्मीनृसिंहदिव्यपादुकासेवके श्रीवंशडगोपश्रीनारायणयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीमते श्रीवंशडगोपश्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः. நேற்றிலிருந்து பகவத் தியான சோபானத்தை ஸ்ரீமதி பிரகிருதம் ஐஷிங்களுடைய நியமனத்தாலையும் அனுகிரகத்தாலையும் யதாமதி விஞ்ஞாபனம் பண்ணும்படியான பாக்கியம் ஏற்பட்டிருக்கு. நேற்று முதல்ல அவதாரிய ஸ்லோகத்தை பார்த்தோம். யோகிகளுடைய மனதில் சோதி வடிவாக தோன்றக்கூடியவனாகவும் விளங்கக்கூடியவனாகவும் யோக கண்ணுக்கு சித்தாஞ்சனம் மை போன்றவனும் ஈக பரலோக சுகங்களை கொடுப்பதுக்கு வாரி வழங்கக்கூடிய சிந்தாமணியை போன்றவனும் ஆகிஞ்சன்யம் அனஞ்சகதிகத்துவம் கொண்ட பிரபன்னர்களுடைய துக்கத்தை போக்கக்கூடியவனும் வேதங்களுக்கு நமக்கெல்லாம் வேதம் கண் என்றால் அந்த வேதத்துக்கும் கண்ணாக இருக்கக்கூடியவரான அளவு கடந்த பெருமை கொண்ட ஒரு வஸ்துவானது இந்த ஸ்ரீரங்கத்திலே உபய காவேரி மத்தியத்திலே நமக்கு காட்சி கொடுத்து கொண்டு இருக்கிறது. சௌசீல்யத்தோடு அவதாரிக சாட்ச. அடுத்தது இந்த பாசுரத்துல 2வது ஸ்லோகத்திலிருந்து அரங்கனுடைய திருமேனியை அனுபவிக்க ஆரம்பிக்கிறார். பீடான் மௌலி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம். திருவடியிலிருந்து திருமுடி வரை எம்பெருமான சேவிச்சா பாபங்கள் விலகிறதுன்னு சொல்ற ரீதியில திருவடியிலிருந்து அமலநாதி பிரான்ல எப்படியானால் ஆழ்வார் திருவடியிலிருந்து திருமுடி வரை அனுபவிக்கிறாரோ அதே ரீதியில அனுபவிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறார். அதுல நாம் இழியும் துறையாகவும் பாவம் பண்ணவா யார் பண்ண வேண்டிய காரியம் ஒருத்தருடைய நம்ம இடத்துல நிகிரக சங்கல்பம் கொண்டிருக்கா ஒருத்தர் அந்த நிகிரக சங்கத்தை போக்கிக் கொள்ள வேணும் என்று சொன்னால் நாம பண்ண வேண்டிய முதல் காரியம் அவ திருவடியை பிடிச்சிக்க வேண்டியது. நாம் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அவ எவ்வளவு கோபத்துல இருக்கட்டும் நாம் அவ திருவடியை பத்தின்றோம்னு சொன்னால் அவ அந்த கோபமானது உடனே சாந்தமாயிடுது. அந்த ரீதியில பகவானுடைய திருவடி நமக்கு இழியும் துறையாக இருக்கு, அவனை அடைவதற்கு காரணமாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த திருவடியினுடைய பெருமையை இந்த 2வது ஸ்லோகத்தால வர்ணிக்கிறார். வேலாதீத ஸ்ருதி பரிமளம் வேதசாம் மௌலி சேவ்யம் பிராதுர்பூதம் கனகசரிதா சைகதே ஹம்சஜுஷ்டே லக்ஷ்மீ பூம்னஹ கரசரசிஜைஹி லாலிதம் ரங்கபர்த்துஹ பாதாம்போஜம் பிரதிபலதி மே பாவனா தீர்க்கிகாயாம். அங்கே ஆழ்வார் சாதிச்ச போது கண்ணின் உள்ளன ஒக்கின்றதே, அங்கேயும் அவரை தாமரை அடிகளாகத்தான் பாணாழ்வார் சாதிச்சிருக்கார். அவர் என் கண்ணிலே இருக்கிறது என்று சாதித்தார். இவர் என்னுடைய மனதிலே பிரதிபலிக்கிறதுன்னு சாதிக்கிறார். தன்னுடைய மனதை தன்னுடைய உணர்வை ஒரு தீர்க்கிகானா நீரோடை, ஒரு நீரோடையாக வர்ணித்து என் மனமாகிற நீரோடையிலே பாவனா தீர்க்கிகாயாம் மே பாவனா தீர்க்கிகாயாம் பிரதிபலதி பாதாம்போஜம் பிரதிபலதி. அரங்கனுடைய திருவடி தாமரைகள் என் உள்ளமாகிற ஒரு நீரோடையிலே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சாகிறார். இந்த பாதாம்போஜம் எப்படிப்பட்டது? பிரதிபலிப்பது பாதாம்போஜம் தன்னுடைய சிந்தனையாகிற நடவாப்பியிலே பிரதிபலிக்கிறது. அது எத்தகையது, எப்படிப்பட்டது? அந்த பாதாம்போஜம் எப்படிப்பட்டது என்பதை அட்ஜெக்டிவ்ஸ் ஆகிறார். பாதாம்போஜம் என்பது நவுன், அதுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் ஆகிறார். அது எப்படிப்பட்டதுன்னா வேலாதீத ஸ்ருதி பரிமளம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம். தாமரை என்று சொன்னால் தாமரைக்கு மனம் உண்டு, இந்த தாமரைக்கும் மனம் உண்டு. இந்த வேளா என்கிற சொல்லு இருக்கே சம்ஸ்கிருத சப்தம், அதுக்கு பல அர்த்தம் உண்டு. இதுல 2 அர்த்தம் பொருந்துறது இந்த இடத்துல. வேளா காலே சசீமாயாம் என்று நிகண்டு. வேளா என்கிற சொல் காலத்தையும் டயத்தையும்
சீமா, சீமானா எல்லை, லிமிட், அளவு என்பதை குறிக்கும். ரெண்டு பொருளும் இந்த இடத்துல பொருந்துறது. வேலாதீத ஸ்ருதி பரிமளம். லோகத்துல தாமரை புஷ்பம் இருக்கும், அதுக்கு மனம் குறைஞ்சிடும். சாத்தும் போது மனம் இருக்கும், அப்புறம் குறைஞ்சிடும். அரங்கனுடைய திருவடி தாமரைகள் காலத்தாலே மனத்தை இழக்கக்கூடியவைகள் அல்ல அப்படின்னு ஒரு அர்த்தம். அப்போ வேலாதீத ஸ்ருதி பரிமளம். அது மாதிரி இந்த ஸ்ருதிக்கு அந்த பரிமளம் இருக்க, ஸ்ருதியினுடைய பரிமளம் கொண்ட எம்பெருமானுடைய திருவடி. ஏன்னா ஸ்ருதியில சர்வகந்தகான்னு சொல்லிருக்கவன, சர்வகந்தகான்னு சொல்லும்படியான எம்பெருமானுடைய திருவடி பரிமளமானது காலத்தாலே கடந்தது, காலத்தாலே தன்னுடைய மனத்தை இழக்கக்கூடியது அன்று என்று ஒரு பொருளா இருக்கு. அப்போ பரிமளத்துக்கு அட்ஜெக்டிவ் வருது இந்த வேலாதீதம் என்பது. அல்லது ஸ்ருதிக்கே கூட அதை ஆக்கிக்கலாம். ஸ்ருதிக்கு அட்ஜெக்டிவ் ஆக்கிட்டோம்னால் வேலாதீதம், காலத்தை கடந்த ஸ்ருதி அப்படின்னா காலத்துல எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஸ்ருதி. ஒருத்தனுக்கு அளவு இருக்கே, நேத்து இருந்தான் இன்று இருக்கிறான் நாளை இல்லை இப்படி சொல்றோமே, அபௌருஷேயமான ஸ்ருதி, நித்தியமான ஸ்ருதி. அது மாத்திரமில்ல, வேலாதீத ஸ்ருதி, அளவு கடந்த ஸ்ருதிகள். அனந்தாவை வேதாகா என்று அளவு கடந்த வேதங்கள். அப்போ காலத்தாலே நிச்சயமாக இருக்கக்கூடிய வேதங்கள். அது மாத்திரமன்று, அளவினாலே ஒரு வேதத்திலேயே வேதம் அனந்தத்துக்கு ஒரு சரித்திரம் இருக்கு. 3 மலையை காமிச்சு 300 வருஷம் பிரம்மச்சரியம் இருந்தா விட்டு எதிர 3 மலையை காண்பித்து அந்த 3 மலையில 3 கைப்பிடி அளவுதான் நீ அத்தியனம் பண்ணிருக்க அப்படின்னு சொல்லும்படியாக. அப்படின்னா அந்த அளவுக்கு அனந்தமான வேதங்கள் இருக்கே. அனந்தமான வேதங்கள் வேதங்களுடைய பரிமளத்தை உடையது. பரிமளம்ன்ற சப்தம் அப்ப இந்த இடத்துல மகிமையை உடையது. அளவு கடந்த வேதங்களாலே போற்றப்படக்கூடிய மகாத்மியத்தை உடையது, மகிமையை உடையது அப்படின்னு அர்த்தம். வேலாதீத ஸ்ருதி பரிமளம். அது மாத்திரமில்ல, வேளா என்பதுக்கு அளவு கடந்த, அதாவது கட்டுப்பாடற்ற என்று பொருள் கொண்டமையானால், அளவு கடந்த வேதம் என்று சொன்னால் வேதங்கள் அனந்தமானவைன்றது ஒரு பொருள். அளவு கடந்தது என்று சொன்னால் இன்னார் தான் அத்தியனம் பண்ணலாம், இன்னார் அத்தியனம் பண்ணக்கூடாது என்கிற அந்த சீமா, அந்த எல்லையை கடந்தது இது. அதாவது சம்ஸ்கிருத வேதத்திலிருந்து மாறுபட்டு ஆழ்வார் அருளி செயலனுடைய பரிமளத்தை கொண்ட திருவடி என்று சொல்லலாம். அங்க ஸ்ருதி சப்தம் சம்ஸ்கிருத ஸ்ருதியாக வைத்துக் கொண்டுமேயானால் வேலாதீத ஸ்ருதி, அனந்தமான ஸ்ருதிகளாலே போற்றக்கூடிய பரிமளம், மகிமையை உடையது. அல்லது வேளா என்கிற சப்தத்துக்கு, ஸ்ருதி என்கிற சப்தத்துக்கு தமிழ் வேதம் என்று கொண்டமேயானால், தமிழ் வேதம் 4000 தான், அளவு கடந்தது கிடையாது. 12 ஆழ்வார்கள் தான் சாச்சிருக்கா, அதுக்கு லிமிட் உண்டு. ஆனால் அப்போ அளவு கடந்ததுன்னு சொல்ல முடியாது. அதாவது 3 மலையை காண்பித்து அந்த 3 மலையில 300 வருஷம் பிரம்மச்சரியம் வசிச்சவன் 3 கைப்படி அத்தியனம் பண்ணான் என்று சொல்லும்படியாக சம்ஸ்கிருத வேதமான வேலாதீதம் என்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணணும். தமிழ் வேதம் என்று கொண்டமே ஆனால் அப்படி அர்த்தம் பண்ண முடியாது. ஏன்னா தமிழ் வேதம் அளவு கடந்தது அன்று. ஆழ்வார்கள் அவதரித்த நாள், ஊர், திங்கள், அடைவு, திருநாமங்கள், அவர்தாம் செய்த வாழ்வான திருமொழிகள், அவற்றுள் பாட்டின் வகையான தொகை இலக்கம் என்று சொல்லுகிறோம். அப்ப இலக்கத்துக்கு உட்பட்டது தமிழ் வேதம். அப்ப வேளா என்கிற சப்தத்துக்கு அதாவது எல்லையை கடந்தது. இங்க எல்லைனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வியவஸ்தை உண்டு. இன்னார் அத்தியனம் பண்ணலாம், இன்னார் அத்தியனம் பண்ணக்கூடாதுன்னு வடமொழி வேதத்துக்கு ஒரு எல்லை உண்டு. ஆனால் இந்த தமிழ் வேதத்துக்கு இன்னார் அத்தியனம் பண்ணலாம், இன்னார் அத்தியனம் பண்ணக்கூடாது என்கிற எல்லையை கடந்தது. அதாவது எல்லையை கடந்த, எல்லாராலும் அத்தியனம் உபன்யாசம் கேட்க ராம் அடியன் பாக்கியம். வேதாந்த தேசிக யதீந்திர கடாட்சலப்த த்ரயந்தசார மனவத்ய குணம் புதாக்ரம் நாராயணாக்கிய கிருபாபிஷேகம் ஸ்ரீ ரங்கநாத சிவஞ்சர கோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ. கிருபடியன் பரம கிருபடியன் பாக்கியம். அடியன் ஐயங்க திருவடியில அடியனுடைய அனைத்து பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன் அடியன். அப்போ வேலாதீத ஸ்ருதி பரிமளம், அப்போ எல்லை கடந்த வேதங்களுடைய அனந்தாவை வேதாகான்னு சொல்லும்படியான வேதங்களுடைய பரிமளத்தை உடையது. அல்லது வேளா என்று சொன்னால் எல்லை என்று கொண்டுமேயானால் அந்த எல்லை கடந்த, அதாவது இன்னார் அத்தியனம் பண்ணலாம்,
இன்னார் அத்தியனம் பண்ணக்கூடாது என்கிற எல்லையை கடந்த வேலாதீத, அந்த எல்லையை கடந்த ஸ்ருதி ஆழ்வார்களுடைய அருளி செயல். இந்த ஆழ்வார்களுடைய அருளி செயலினுடைய பரிமளத்தை உடையது வேலாதீத ஸ்ருதி பரிமளம். ஏன்னா அருளி செயல் மொத்தமே வான் திகழும் சோலை மதில் அரங்கர் வன்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் 1000 என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஒரு விசேஷனம், அதே அந்த பாதாம்போஜத்துக்கு இன்னொரு விசேஷமானது இடப்பட்டிருக்கிறது. வேதசாம் மௌலி சேவியம், அதாவது பிரம்மாக்களினுடைய திருமுடியிலே இருக்கக்கூடிய இந்த புஷ்பம், ரங்கநாதனுடைய திருவடியாகிற புஷ்பம் பிரம்மாக்களுடைய திருமுடியிலே அலங்காரமாக இருக்கிறது. வேதசாம் மௌலி சேவியம். வேதசாம் மௌலி சேவியம்னு சொன்னா இந்த பகுவச்சன பிரயோகம் பண்ணுங்க. பகுவச்சனம் என்று சொன்னால் பன்மையை பிரயோகம் பண்ணுங்க. பிரம்மா ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அண்டத்துக்கு ஒவ்வொரு பிரம்மா, ஒவ்வொரு அண்டத்துக்கு மாத்திரம் ஒரு பிரம்மா என்பது இல்லை, ஒவ்வொரு தடவை படைக்கும் பொழுதும் ஒரு பிரம்மா. அப்போ இத்தனை நாள் எத்தனை தடவை உலோகமானது படைக்கப்பட்டதோ அத்தனை தடவை எத்தனை பிரம்மாக்கள் இருந்தாலோ அத்தனை பிரம்மாக்களுடைய திருமுடியிலே அரங்கனுடைய திருவடியாகிற தாமரை புஷ்பமானது இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம். அல்லது பல அண்டங்கள் என்று சொன்னால் ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மாவானால் அத்தனை அண்டத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பிரம்மாவினாலேயும் தலையிலே அலங்காரமாக சூடப்பட்ட திருவடி ரங்கனுடைய திருவடி அப்படிப்பட்டது என்று அர்த்தம். அதனால அமரர் சென்னி பூவினை, ஆழ்வார்களும் அமரர் சென்னி பூவினைன்னு சொல்றார். ஆகையினாலே பெருமாளுடைய திருநாபி கமலத்திலே இருக்கக்கூடிய புஷ்பத்திலே பிறந்து திருமாலினுடைய பகவானுடைய திருவடி தாமரையை தலையில் சூடக்கூடியவன். அதனால பிறந்ததும் ஒரு தாமரையிலே, சூடுவதும் ஒரு தாமரையிலே. ரங்கநாதனுடைய திருநாபியிலே பிறந்த தாமரையிலே பிறந்து ரங்கநாதனுடைய திரு அடியாகிய தாமரையை சூடுகிறான். அது மாதிரி இல்லை, பிரம்மாவுக்கு 4 முகம், 4 தலை, 4 தலையிலையும் இதை சொல்றான். அது மாதிரியே ஒரு அண்டத்துக்கு ஒரு பிரம்மா, அத்தனை அண்டத்துல இருக்கக்கூடிய அத்தனை பிரம்மாக்களும் ரங்கநாதனுடைய திருவடியை சொல்றா. ஒவ்வொரு பிரளய காலம் வந்தாவிட்டு ஒவ்வொரு பிரம்மா வந்திருக்கா. அப்ப அளவு கடந்த பிரம்மா, அதாவது இறந்த காலத்திலே அளவு கடந்த பிரம்மாக்களை இந்த பெருமாள் படைச்சிருக்கான். அந்த அளவு கடந்த பிரம்மாக்களுடைய திருமுடியிலே ரங்கனுடைய திருவடியானது சூடப்பட்டிருக்கிறது. அதனால பகுவச்சன பிரயோகம் பண்றீங்க. ஆகையினாலே சுவாமி தேசிகன் எல்லா இடத்துலையுமே பகுவச்சன பிரயோகம் பண்றது. இந்த பிரம்மாவை சொல்லும் பொழுது இந்த இடத்துல வேதசாம் மௌலி சேவியம், பிரம்மாக்களுடைய திருவடியிலே அரங்கனுடைய திருவடி பூ இருக்கிறதுன்னு சாச்ச. இவரே தசாவதார ஸ்தோத்திரத்திலையும் பிரத்யாதிஷ்ட புராதன பிரகரண கிராமஹா க்ஷணம் பாணிஜைஹி அவ்யாத்ரீனி ஜகந்திய குண்ட மகிமா வைகுண்ட கண்டீரவஹா யத் பிராதுர்பவனாத் அவந்திய ஜடரா யாதிருச்சிகாத் வேதசாம் யாதிருச்சிகாத் வேதசாம் யாகாஜித் சகசா மகாசுரகிருகஸ்தூனா பிதாமக்கியபோத். பிரம்மாக்களுக்கு ஹிரண்யகசிபுவினுடைய வீட்டிலே இருந்த தூணானது பாட்டியாயிற்று. நிருசிம்மன் கம்பத்திலேருந்து தோன்றினான். அப்ப நிருசிம்மனுக்கு தாய் கம்பம். அப்போ அந்த பிரம்மா இருக்கிற யாருக்கு பிறந்த? பெருமாள் இடத்துல இருந்து பிறந்த. அப்போ பிரம்மாவுக்கு நாராயணன் அப்பாவாகிற, அப்பாவுக்கு கம்பம் தாயாகிறது. அப்போ பிதாமகி ஆறா? பிரம்மாவுக்கு கம்பம் பிதாமகி ஆறுது. அசுரன் வீட்டினுடைய கம்பம் பிரம்மாக்களுக்கு பாட்டியாயிற்றோ அப்படின்னு சாச்சார். அங்கேயும் பகுவச்சன பிரயோகம் பண்றது. இங்கேயும் சுவாமி மேல வேதசோ நிர்மிமானா. இப்ப மேல இன்னும் 2 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் ரங்கநாதனுடைய திருநாபி கமலத்தை வர்ணிக்க போற இடத்துலையும் அயன்களை படைத்த உந்தி அப்படின்னு சாய்க்க போறார் மேல. அப்ப எல்லா இடத்துலையும் பகுவச்சன பிரயோகத்தை சுவாமி பண்ணிருக்க. அதிலிருந்து வேதசா நிர்மிமானா. அது மாத்திரம் இல்லை, இந்த இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்துல இந்த ரங்கநாதனானவன் இக்ஷ்வாகு வம்சத்திலிருந்து இக்ஷ்வாவுக்கு பிரம்மாவினாலே கொடுக்கப்பட்டு அங்கிருந்து ஆராதனம் பண்ணப்பட்டு ராமனாலே ஆராதனம் பண்ணப்பட்டு விபீஷணாழ்வானுக்கு ராமனாலே வழங்கப்பட்டு ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கிறான். அந்த சரித்திரத்தையும் காட்டுறார். ஆகினாலே அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில் ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில். அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில்
அந்த இடத்துல அம்புயத்தோன் பிரம்மா அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில். இப்ப பிரம்மா திருவாராதனம் பண்ணிட்டு இருந்த பெருமாள் ரங்கநாதன். அப்ப பிரம்மா திருவாராதனம் பண்ணியிருந்தாருன்னா ரங்கனுடைய திருவடியை அவரும் ஆராதனம் பண்ணி முடிச்ச உடனே அவருடைய திருவடியை அவரும் சூடியிருப்பார். அவர் ஆராதனம் பண்ணிட்டு இருந்தவரை அப்புறம் இக்ஷ்வாகு வம்சத்துல எல்லாரும் ஆராதனை பண்ணிட்டு வந்தா அந்த பெருமாள் இங்க எழுந்தருள் இருக்கிறார் என்கிற இந்த சரித்திரத்தையும் வேதசாம் மௌலி சேவியம் என்கிற 2வது அட்ஜெக்டிவால விசேஷணத்துல அடைமொழியால காண்பித்தார். அடுத்தது வேதசாம் மௌலி சேவியம் பிராதுர்பூதம் கனகசரிதா சைகதே ஹம்சஜுஷ்டே. ஹம்சஜுஷ்டே கனகசரிதா சைகதே பிராதுர்பூதம். தாமரையானது எப்பொழுதும் குளத்துல வளரும். இந்த தாமரை இருக்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதனுடைய திருவடியாகிய தாமரை இருக்கிறதே அது மணல் திட்டில இருக்கு. மணல் திட்டில எங்கேயாவது தாமரை வளருமா? வளராது. இது ரொம்ப அதிசயம். எம்பெருமானுடைய திருவடியாகிற தாமரைகள் 2 தாமரைகள் மணல் திட்டில வளர்ந்திருக்கிறது. அது மாத்திரம் இல்ல, அந்த ஸ்ரீரங்கம் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அம்சஜுஷ்டே கனகசரிதா சைகதே பிராதுர்பூதம். அன்னங்கள் வசிக்கக்கூடிய ஹம்சஜுஷ்டே. ஐஷிங்கர் இருக்க பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியால்னு நாம சாதிக்கிறோம். ஐஷிங்கர் அப்படிப்பட்ட ஐஷிங்கர் இப்போ மாலோலன் எழுந்தருள் இருந்தா கூட மாலோலன் பல நாட்கள் ஸ்ரீரங்கத்தில் எழுந்தருள் இருக்கான். 7 இருக்க ஐஷிங்கரும் ஸ்ரீரங்கத்தில் தான் அவதாரம் பண்ணியிருக்கார். அதாவது துரியாசிரமம் ஸ்ரீரங்கத்தில் தான் அவதாரம் பண்ணிருக்கார். இப்படிப்பட்ட பரமஹம்சர்கள், அதாவது ஒண்ணு மென்னட எண்ணம் பறந்து விளையாடும்ன்ற மாதிரியாக ஸ்ரீரங்கத்துல அம்சங்கள் அந்த காலத்துல இருந்திருக்கு. அந்த காவிரி கரை ஓரம் அந்த ஹம்சஜுஷ்டே அன்னங்களோடு கூடினதாக கனகசரிதா பொன்னி என்று தமிழ்ல காவிரிக்கு பேர். கனகசரிதா அந்த பொன்னி ஆற்றினுடைய அன்னங்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பொன்னி ஆற்றினுடைய சைகதே மணல் திட்டிலே பிராதுர்பூதம் உண்டானது. அன்னங்கள் இருக்கிற பொன்னி ஆற்றினுடைய மணல் திட்டிலே உண்டானது இந்த தோன்றியது இந்த தாமரை புஷ்பம். அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா இங்க அன்னம் என்பது கேவலம் ஸ்ரீரங்கத்தை வர்ணிச்சதாக வச்சு கொள்ளக்கூடாது. ஹம்சம் பரமஹம்சால சொல்றது இந்த ஹம்சம். ஏன்னா ஆழ்வார்களும் சாதிச்சிருக்கா. கொற்றையுற்ற முற்றல் யானை போரெதிர்ந்து வந்ததை பற்றி உற்று மற்றதன் மறுப்பொசித்த பாகனூர் சிற்றையிற்று முற்றல் மூங்கில் 3 தண்டர் ஒன்றினர் அற்றப்பற்றர் சுற்றி வாழும் அந்த நீரரங்கமே. அற்றப்பற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே. அதனால சன்னியாசிகள் பல பேர் அங்கங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய பல பேர் எழுந்தருள் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம். அப்போ காவிரி நதி ஓரத்திலையும் அம்சங்கள் இருக்கிறது. காவிரி நதிக்கரை ஓரத்திலையும் பல ஆசிரமங்கள் இருக்கு. அந்த ஆசிரமங்கள்ல பரமஹம்சங்கள் அன்னங்கள் வசிக்கின்றன. அன்னம் என்கிற சப்தம் சன்னியாசிகளை சொல்றது, பரிவிராஜகால சொல்றது, பரமஹம்ச பரிவிராஜகால சொல்றது. அது எப்படி சொல்றது அப்படின்னு சொன்னா, ஏன்னா ஆழ்வார் சாச்சிருக்கார் அற்றப்பற்றர் சுற்றி வாழும் அந்த நீர் அரங்கமே என்று ஆழ்வார் சாதிச்சிருக்கார். அம்சமானது பாலையும் நீரையும் பிரிக்கக்கூடியது. இவாளும் விவேகம் கொண்டவா. அத மாதிரியாக அம்சம் வெண்ணிறத்தை உடையது. இவாள் தூய்மை உடையவா. ஆகையினால சத்துவகுணம் நிறைந்தவா. அன்னத்துக்கு நடையழகு உண்டு. அத மாதிரியாக இந்த ஆச்சாரியாளுக்கு நடத்தை அழகு இருக்கு. அத மாதிரியா அன்னங்கள் சேத்துல அமராது. இவாளும் உயர்ந்த ஸ்தானத்தை தாமரை புஷ்பத்துலதான் அந்த அன்னமானது அமரும். இவாளும் உயர்ந்த ஸ்தானத்துல எழுந்தருள் இருக்கிறார். அப்படி விவேகம் கொண்டவர்களாகவும் தூய்மை கொண்டவர்களாகவும் நன்னடத்தை கொண்டவர்களாகவும் உயர்ந்த ஸ்தானத்திலே எழுந்தருள் இருக்கும்படியான ஆச்சாரியர்களாலே சூழப்பட்டது இந்த ஸ்ரீரங்கம். அப்படிப்பட்ட பரமஹம்சர்களோட காவிரியை எடுத்துட்டோம்னா பரமஹம்ச அந்த அன்னங்கள் வசிக்கிறது காவிரி ஓரத்துல, காவிரி கரை ஓரத்துல சன்னியாசிகள் வசிக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஹம்சஜுஷ்டே கனகசரிதா சைகதே மணல் திட்டிலே பிராதுர்பூதம். பிராதுர்பூதம் என்கிற சப்தத்தால என்ன சொல்றேன்னா பிறந்தது என்று சொல்லல. இந்த தாமரையானது அம்சங்கள் வசிக்கக்கூடிய பொன்னி நதி ஆற்றின் மணல் திட்டிலே பிறந்ததுன்னு சொல்லல, தோன்றியது என்று சொல்ற. பிராதுர்பூதம் என்கிற சப்தத்துக்கு தோன்றியதுன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த எம்பெருமான் அந்த சப்தத்தால என்ன சாதிக்கிறார்னா சுவாமி தேசன் இந்த எம்பெருமான் ஸ்வயம் பக்தமான எம்பெருமான். அதாவது
பகவான் ஸ்வயம்பக்தமான எம்பெருமான் என்பதை காட்டுவதற்காக பிராதுர்பூதம் என்கிற சப்தத்தை பிரயோகம் பண்ணிருக்கார். அது மாத்திரமில்ல, அன்னம் எதை தேடி வரும்? தாமரை புஷ்பத்தை தேடி வரும். தாமரை புஷ்பத்தை தேடி வரக்கூடியது அன்னம். ஆனா அன்னத்தை தேடி தாமரை புஷ்பம் வந்திருக்கிறது. அதாவது மகான்கள் எழுந்தருளி இருக்கிறதுக்கு எம்பெருமான் வருகிறான். உண்மையிலே அன்னமானது தாமரை புஷ்பத்தை தேடி தாமரை புஷ்பம் எந்த இடத்துல இருக்குன்னு பார்த்து அந்த தாமரை புஷ்பத்திலே வந்து அமரும். ஆனால் ரங்கனுடைய திருவடியாகிய தாமரை புஷ்பம் அன்னங்கள் இருக்கிற இடத்த தேடி வந்திருக்கு. அன்னம் இருக்கக்கூடிய எண்ணம் பரமஹம்சர்கள் வாழக்கூடிய அற்ற பற்றர்கள் வாழக்கூடிய ஸ்ரீரங்கத்தை தேடி வந்திருக்கிறது. அயோத்தியிலேருந்து ஸ்ரீரங்கத்துக்கு தாமரை வந்திருக்கு. உலகத்துல என்ன இருக்கும்? தாமரை ஒரு இடத்துல இருக்கும், அன்னம் அந்த தாமரையை தேடி போகும். ஆனால் இங்க இது மாறி நடந்திருக்கிறது. என்ன மாறி நடந்திருக்குன்னா, பரமஹம்சர்கள் நிறைய வசிக்கக்கூடிய, அதாவது ரங்கன் எழுந்தருளுக்கு முன்னாடியே பரமஹம்சர்கள்ன்றது பரிவிராஜகாலையும் வச்சுக்கலாம். அதோட அதே மனநிலையை கொண்ட மகான்கள், அதாவது சம்சாரத்துல விவேகம் கொண்டு மோட்சத்துக்கு ஆசை கொண்டு இருக்கக்கூடிய மகான்களையும் சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துல அகஸ்தியர் போன்ற ரிஷிகள் இருந்ததுக்கு புராணங்கள்ல சான்று இருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்களை தேடி வந்திருக்கிறது. அப்போ தாமரை மலரை தேடி அன்னங்கள் வரும், இங்க அன்னங்களை தேடி தாமரை மலர் வந்திருக்கிறது. அப்படின்னா ரங்கன் இங்க எழுந்தருள் இருக்கிறான். அயோத்தியிலிருந்து ரங்கன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது தாமரை மலரை தேடி அன்னம் வந்ததை போல இருக்கிறது. ஆனா பொதுவாக அன்னத்தை தேடிதான் தாமரை மலர்கள் வரும். அது மாத்திரம் இல்லை, அங்கே அன்னத்தை தேடி தாமரையை தேடி அன்னம் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தாவுக்கு அந்த தாமரையை தேடி பல அன்னங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு வந்தது. அதாவது அன்னத்தை தேடி தாமரை மலர் வரும், தாமரையை தேடி அன்னம் வரும். ஆனா இங்க அன்னம் தாமரை மலரை தேடி முதல்ல வந்தது. அந்த தாமரை மலர், அதாவது எம்பெருமானுடைய ரங்கனுடைய திருவடி தாமரையாகிய தாமரை மலர் அங்க மகான்கள் இருந்திருக்குதால் ஸ்ரீரங்கத்துல வந்து சேர்ந்தது. அந்த ரங்கன் ஸ்ரீரங்கத்துக்கு வந்து சேர்ந்தாவுக்கு எல்லா ஆச்சாரியாலும் ஸ்ரீரங்கத்தை தனக்கு வாச இடமாக மாற்றிக்கொண்டார். அப்ப ரங்கனுடைய திருவடி தாமரைகளை தேடி பரிவிராஜகர்கள் அந்த ஸ்ரீரங்கத்திலே வந்து சூழ்ந்து கொண்டார்கள். அப்போ அன்னத்தையும் தாமரை தேடி இருக்கு, தாமரையும் அன்னம் தேடி இருக்கு என்பது இதுல இருந்து துணிக்கிறது. அதனால அப்படிப்பட்ட அம்சஜுஷ்டே கனகசரிதா சைகதே பிராதுர்பூதம் அப்படிப்பட்டதாகவும், அது மாத்திரமில்லை அம்சஜுஷ்டேன்னு பதப்பிரயோகம் பண்ணுங்க. அதனுடைய தாத்துவிலிருந்து பார்த்துமேயானால் பிரீத்தி சேவனையோகோ, பிரீத்தியையும் சேவனத்தையும் சொல்லக்கூடியது அந்த தாத்து. அதாவது உலக விஷயத்துல இப்ப யாரோ ஒருத்தர் ஸ்ரீரங்கத்துக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டா அவன் போய் வாழறான் அந்த ஸ்ரீரங்கத்துல. அப்படி இல்லை. அதாவது ஸ்ரீரங்கத்துக்கு எத்தனையோ பேர் போவா, உத்தியோக நிமித்தமாக போவா, ஸ்ரீரங்கத்துல ஆசை இல்லாத கூட ஸ்ரீரங்கத்துக்கு போவா. ஆனா இவ அப்படி வந்து சேரல. எம்பெருமானார் முக்குரைசிங்கரே வச்சுப்போம், எல்லாரும் ஸ்ரீரங்கத்துலதான் சன்னியாசம் வாங்கிட்டா விட்டு அவளுடைய அதிகமான காலத்தை ஸ்ரீரங்கத்துல செலவு பண்ணியிருக்கா. அவ எழுந்தருள் இருந்த காலத்தை இதுல இருந்து என்னதான் அவ சந்தோஷப்பட்டு ஸ்ரீரங்கத்துல எழுந்தருள் இருந்தா என்பதை காட்டுது. அத ஜுஷ்டே என்கிற சப்தமானது காட்டுது. அவ கூட உலக விஷயத்துல ஆசையை விட்டாலே தவிர ஸ்ரீரங்கத்துல ஆசையை விடல. அவ உலக விஷயங்கள்ல ஆசையை விட்டாலே தவிர ரங்கநாதனுடைய திருவடியிலே ஆசையை அவ விடல. அப்படிப்பட்ட அன்னங்களாலே வந்து சேர்ந்திருக்கும்படியான இடமாக இருக்குது. ஆகினாலே பிராதுர்பூதம் ஸ்வயம் வியக்தமான எம்பெருமான் அவனுடைய திருவடி தாமரையை அன்னத்தை தேடி வந்தது. அன்னத்தை தேடி வந்து அவனுடைய திருவடி தாமரைகளை அன்னங்கள் தேடி வந்தது. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பிரீத்தியோட வந்து சேர்ந்தார்கள் அவர்கள். ஏதோ ஸ்ரீரங்கத்துல ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியால உத்தியோகம் போட்டான்னு போய் வசிக்கிற மாதிரி இல்லை. அதை தனக்கு வாசஸ்தானமாக கொள்ள வேண்டும் என்கிற ஆசையோடு அன்னங்கள் வந்து சேர்ந்த இடம். அப்படிப்பட்ட உயர்ந்த திருவடிகள் அவை. அத மாதிரியாக அப்படிப்பட்ட அம்சஜுஷ்டே கனகசரிதா சைகதே பிராதுர்பூதம், இது ஒரு அட்ஜெக்டிவ் விசேஷனம். அதற்கப்புறம் லக்ஷ்மி பூம்னோஹோ கரசரசிஜைஹி லாலிதம், ஒரு 6 தாமரை புஷ்பத்தை கற்பனை பண்ணிக்கோ. 2 தாமரை புஷ்பம் பெருமாளுடைய திருவடிகள், அடுத்த 2 தாமரை புஷ்பம் லக்ஷ்மியினுடைய 2 கைகள், அடுத்த 2 தாமரை புஷ்பம் பூமி பிராட்டியுடைய
திருக்கைகள். அப்போ ஒட்டு மொத்தத்துல 6 தாமரை புஷ்பங்கள் இருக்கு. அதுல இந்த ரங்கனுடைய திருவடி தாமரை என்கிற 2 தாமரை புஷ்பத்தை, லக்ஷ்மியுடைய திருக்கைகள் என்கிற தாமரை புஷ்பமும், பூமி பிராட்டியுடைய திருக்கைகள் என்கிற தாமரை புஷ்பமும் அதாவது பிடிச்சு விடுறது, அதை தொடர்றது அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி பூம்னோக கரசரசி ஜெய்ஹி லாலிதம். அதாவது ஆண்டாள் கேட்கிறாள, பள்ளி கொள்ளும் இடத்து அடிகொட்டிட கொள்ளுமாகில் நீ கூடிடு கூடலே. அப்படியாக லக்ஷ்மியினுடைய திருக்கைகளாலே, திருக்கையினுடைய ஸ்பர்சம், மலர்மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன என்று சாதிக்கிறாரு. அந்த ரீதியிலே பூமி பிராட்டியினுடைய திருக்கைகளாகிற தாமரையாலும், பூமி பிராட்டினுடைய திருக்கைகளாகிற தாமரைகளாலும் லாலனம் பண்ணும்படியான தாமரை இந்த தாமரைகள், ரங்கனுடைய திருவடி தாமரைகள். அப்படிப்பட்ட ரங்கபர்த்துகு, அப்படிப்பட்ட ரங்கத்திலே எழுந்திருக்கக்கூடிய பர்த்தா, நம்மை காப்பாற்றக்கூடியவன், நமக்கு கணவனாக இருக்கக்கூடியவனுடைய ரங்கபர்த்துகுன்னு சொன்னா, ரங்கபர்த்துகு பாதாம் போஜம், அந்த ரங்கனுடைய ரங்கத்திலே இருக்கக்கூடிய நமக்கு பர்த்தாவாக இருப்பவனுடைய திருவடிகளாகிற பாதாம் போஜம், திருவடிகளாகிற தாமரைகள். ரங்கபர்த்துன்னா நாடகத்துல நடிக்கக்கூடிய அவனுடைய திருக்கவடிகள்னா இருக்கு. ரங்கம்னா ஸ்டேஜுக்கு பேரு, நாடக மேடைக்கு பேரு. நாடக மேடையில நடிக்கிறவாளுக்கு கால் உரத்து போயிடும், மென்மையா இருக்காது. அதாவது அவ நடக்கிறது, அந்த ஸ்டேஜ்ல நடக்கிறது, குதிக்கிறது முதலிய காரியங்களாலே நாடகம் நடிக்கக்கூடிய அந்த தலைவனுடைய, நாடக தலைவனுடைய கால்கள் மென்மையாகவே இருக்காது. ஆனால் இந்த நாடக தலைவனுடைய தொடர்ந்து நாடகம் நடித்து கொண்டே இருக்கான், தேவகா நகா. அதுவும் இவன் ஒரே ஒரு ஆக்டரா இல்ல, பல, அதாவது டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் சொல்றாலே, அது மாதிரி அடிக்கடி வேற ஏதாவது ஸ்டேஜ்ல நாடகத்தை நடித்து கொண்டே இருக்கிறான். தேவோனகா சுபமாதனோது தசதா நிர்வர்த்தயன் பூமிகாம் ரங்கே தாமனி லப்த நிர்பர ரசைஹி அத்தியக்ஷிதோ பாவுகைஹி யத்பாவேஷு பிருதக்விதேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி யத்தர்மைரிக தர்மிணி விஹரதே நானா கிருதிர் நாயிகா. ஆகினாலே தேவோனகா சுபமாதனோது, பிராட்டியும் ஒரு நாடகம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா ஹீரோவும் இருக்கணும், ஹீரோயினும் இருக்கணும். அப்போ நாடக தலைவனாக பெருமாள் இருக்கான், ரங்கலட்சுமி நாடகத்துல தலைவியாக இருக்கா. இவா 2 பேரும் அப்பப்போ வெவ்வேறு வேஷங்களை போட்டு ஸ்டேஜ்ல நடிக்கிறா. ஸ்ரீரங்கம் என்கிற மேடையிலே இவா நடித்து கொண்டே இருக்கிறா. உலக மேடையிலே இவ அவதாரம் பண்ணிக்கொண்டே இருக்கா. இந்த அவதாரத்தை பார்த்து ரசிக்கிறவா யார் இருக்கா? அத்தியக்ஷால் என்று சொன்னால் ஆழ்வார்கள் இருக்கா. ஆழ்வார்கள் முன்னாடி இருந்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறா. அப்படிப்பட்ட உயர்ந்த அத்தியக்ஷாலோடு கூட அடிக்கடி நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் சாய்கிறார். இப்ப நாடகத்துல ஸ்டேஜ்லயே நடந்திருந்தா அந்த கால்களானவை மென்மையை இழந்திருக்கணுமே என்று சொன்னால், இவன் ரங்கபர்த்தாவா இருந்தாலும் இவனுடைய கால்கள் அந்த பிராட்டியுடைய திருக்கைகளாகிற தாமரைகள் தொடும்போது கூட பூசுமோன்னு அவளுக்கே தொடர்றதுக்கு பூசும்படியாக இருக்கு. அப்படி சௌகுமாரியத்தை உடையவன். மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவந்தன என்று சுவாமி தமிழ்லையும் சாதிச்சிருக்கார். அப்படிப்பட்டவன். அது மாத்திரமில்ல, இவன் குரு நெறியோர் தருமன் விடு தூதுக்கு உகந்தன. அப்ப பகவானுடைய காற்றுல நடந்தான், ராமனாக இருந்தபோது காற்றுல நடந்தான், கிருஷ்ணனாக இருக்கும்போது தூது விடும்போது நடந்தான். இப்படி தூது விடும்போது நடந்தும் காட்டில் நடந்தும் நாடகம் ஆடியும் இவனுடைய திருவடிகள் மென்மையை இழக்கவில்லை. அப்படிப்பட்ட ரங்கபர்த்துகு பாதாம் போஜம், ரங்கத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்களுக்கு எல்லாம் கணவனாக இருப்பவனுடைய பாதாம்போஜம் திருவடி தாமரைகள். பாவனா தீர்க்காயாம், என்னுடைய அழுக்கு அதுல ஒட்டாது. தாமர புஷ்பத்துல என்னுடைய அழுக்கு, என் மனதில் இருக்கக்கூடிய அழுக்கு தாமரையில ஒட்டுறது இல்லை. ஆனா அந்த தாமரை என் மனதினுடைய அழுக்கை போக்குறது. ஆகினாலே பாவனா தீர்க்காயாம், அதாவது என் உள்ள அழுக்கு அதுல ஒட்டாது, ஆனால் உள்ள அழுக்கை அது போக்கும். அதாவது உள்ள அழுக்கு, உள்ளத்தோட அழுக்கு, அதுல இருக்கக்கூடிய உள்ள அழுக்கு, இருக்கக்கூடிய அழுக்க போக்கக்கூடிய அந்த திருவடி தாமரைகள். அப்படிப்பட்ட பாவனாதீதிகாயாம் பிரதிபலதி, ஆகையினாலே பிரதிபலித்து கொண்டு இருக்கிறது என்று திருவடியை சுவாமி அழகாக பண்ண.
அதாவது திருவடி ரங்கபக்தனுடைய திருவடியை தாமரையாக கூறி அந்த தாமரை வேதத்தினுடைய அளவு கடந்த வேதத்தினுடைய மகிமையை உடையது. வாடாத மனங்கொண்ட குறையாத மனங்கொண்ட மகிமையை உடையது. அளவு கடந்த எல்லாராலையும் அனுபவிக்கக்கூடிய ஆழ்வார்களுடைய அருளிச்செயலுடைய மகிமையை கொண்டது. அயன்களுடைய அதாவது பிரம்மாக்களுடைய எல்லா அண்டத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாக்களுடைய பூர்வ காலத்துல இருந்த பிரம்மாக்களுடைய திருமுடியிலே அணியாக இருக்கக்கூடியது. அதாவது காவிரி பரமஹம்சர்கள் கொண்ட காவிரியினுடைய மணல் திட்டிலே எழுந்தருளி இருக்கக்கூடியது. அப்படிப்பட்ட மலர்மகள் கைவருட மலர் போதில் சிவக்கக்கூடியது. அப்படிப்பட்ட உலகத்திலே தொடர்ந்து அவதாரம் பண்ணி கொண்டிருந்தோம். பாண்டவர்களுக்காக தூது சென்றோம். ராமாயண காலத்திலே காட்டுக்கு நடந்தோம். இவ்வளவு நடந்தும் உலக மேடையிலே அவன் நடந்தும் மென்மையை இழக்காத கால்களை மென்மையை இழக்காத அந்த திருவடிகாயிர என்னுடைய கணவனுடைய அந்த தாமரைகளானவை என்னுடைய மனமாகிற நீரோடையிலே பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மனதிலே இருக்கக்கூடிய அழுக்கை போக்கும்படியாக அது இருக்கிறது. உள்ள அழுக்கை போக்கும்படியாக அது எழுந்தது இருக்கு. அதற்கு அடுத்தது இப்போ திருக்கணைக்காலுடைய அனுபவம். 3வது ஸ்லோகத்திலே திருக்கணைக்காலுடைய அனுபவத்தை பண்ற. சித்ராகாராம் கடகருஜிபிஹி சாருவృత్తాனுபூர்வாம் காலே தூததரகதிம் காந்திலீலா கலாஜிம் ஜானுச்சாயா விகுணசுபகாம் ரங்கபத்துர் மதாத்மா ஜங்காம் திருஷ்ட்வா ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி. பெருமாளுடைய திருக்கணைக்கால். திருக்கணைக்கால்கள் என்று சொன்னால் பாதம் மேல இருக்கக்கூடியது முழங்கால். திருவடிகளுக்கும் முழங்காலுக்கும் நடுவில் இருக்கக்கூடியது கணைக்கால் என்று சொல்றோம். அந்த இடத்துல தான் கடகத்தெல்லாம் சாத்திக்கிறவன் ஆபரணத்தை சாத்தி கொள்வார். பெருமாளுக்கு ஆபரணம் சாத்துறாலே இந்த கடகம் இருக்கக்கூடிய இடம் கணைக்கால். அந்த கணைக்காலை அனுபவிக்கிறார். திருவனுடைய அனுபவம் முடிஞ்சு கணைக்கால் கிட்ட வரல. அந்த திருவடியை சேவித்து கொண்டு இருக்கும் பொழுதே பகவானுடைய கணைக்கால் சுவாமி தேசிகனுடைய திருக்கண்களுக்கு விஷயமாகவே அதை துதிக்க ஆரம்பிக்கிறார். அமலநாதிபிரான்ல உவந்த உள்ளத்தனாய் முதல் பாசுரத்துல ரங்கநாதனுடைய திருவடியை அனுபவித்தார். 2வது பாசுரத்தில உவந்த உள்ளத்தனாய் உலகமளந்து அண்டமுற நிவர்ந்த நீன்முடியன் அன்று நேர்ந்த நிஷாஜரரை கவர்ந்த வெங்கனை காகுத்தன் கடியார் பொழில் அரங்கத்து அம்மான் அரைச்சிவந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே. அரைச்சிவந்த ஆடையின் மேல் ஆழ்வாருடைய அனுபவம் எப்படி இருக்குன்னா, திருப்பாதங்களை அனுபவித்த திருப்பானாழ்வார் அடுத்து அரைச்சிவந்த ஆடை அவன் சாத்தி கொண்டிருக்கிற வஸ்திரத்தை அனுபவிக்கிறார். அவனுடைய வஸ்திரம் திரு இடுப்பிலிருந்து கணைக்கால் வரியாக இருக்கிறது. அந்த வஸ்திரத்தை அனுபவித்தால் அந்த திருத்துடை திருமுழங்கால் திருக்கணுக்கால் இது எல்லாமும் சேர்ந்து தனித்தனியாக அனுபவிக்காமல் அரைச்சி வந்த ஆடையின் மேல் பெருமாள் சாத்தி கொண்டிருக்கிற வஸ்திரம் என்று சொன்னால் அந்த வஸ்திரத்தோடு கூடியிருக்கிற பெருமாளுடைய அவயவத்தையும் சேர்த்ததாக கணக்கு. அரைச்சி வந்த ஆடையின் மேல் சென்றதாம் என சிந்தனையே என்று ஆழ்வார் சாதிச்சார். ஆனா சுவாமி தேசிகன் 2 ஸ்லோகத்துல பெருமாளுடைய பீதாம்பரம் சாத்தி கொண்டிருக்கிற பெருமாளுடைய 3 அவயவங்கள்ல 2 ஸ்லோகத்துல அனுபவிக்கிறார். திருக்கணுக்கால் அதாவது திருக்கணைக்கால் திருமுழங்கால் அப்புறம் திருத்துடைகள் இது 3த்தையும் அனுபவிக்கிறார். இந்த முதல் ஸ்லோகத்துல கணுக்கால அனுபவிக்கிறார். கணுக்காலோடு சேர்ந்த முழங்காலையும் அனுபவிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்துல 3வது ஸ்லோகத்துல பெருமாளுடைய கணைக்கால் முழங்கால் 2த்தையுமே அனுபவிக்கிறார். சுவாமி பெரியாழ்வார் கூட பனைத்தோள் இளவாச்சி பால் பாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்றிலங்கும் கணைக்கால் இருந்தவா காணீரே காரிகையீர் வந்து காணீரே. பாலகிருஷ்ணனுடைய திருமேனியை வர்ணிக்கும் பொழுது கடகம் சாத்தி கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையினுடைய கணுக்காலை வந்து காணுங்கள் அப்படின்னு சாதிச்சார். அந்த பனைத்தோள் இளவாச்சி பால் வாய்ந்த கொங்கை அனைத்தார உண்டு கிடந்த இப்பிள்ளை இணைக்காலில் வெள்ளித்தலை நின்று இளங்கும்
கணைக்கால் இருந்தவா காணீரே ஆரிகையீர் வந்து காணீரே. அடுத்த பாசுரத்துல உழந்தால் நறுணை போரோர் சடா உண்ண இழந்தால் எரிவினால் ஈத்தெழில் மத்தின் பழம் தாம்பால் ஓச்ச பயத்தால் தவழ்ந்தான் முழம் தாள் இருந்தவா காணீரே முகிழகையீர் வந்து காணீரே. இப்படி பெரியாழ்வார் 2 பாசுரத்தாலே அனுபவித்த பாலகிருஷ்ணனுடைய அவயவத்தை சுவாமி தேசிகன் ஒரே ஸ்லோகத்தாலே ரங்கனுடைய அனுபவத்தை பண்றார். அந்த ரங்கனுடைய ஜங்காம் திருஷ்வா ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி, பெருமாளுடைய இந்த திருக்கணை கால்களை பார்த்து சேவித்து ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி. ஜனன பதவி சம்சாரத்துல இருக்கக்கூடிய மார்க்கம் இருக்கே, அதுல நாமெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சம்சாரத்தினுடைய நடை, அதாவது ரங்கனுடைய திருக்கணைக்காலை யார் சேவிக்கிறாளோ அவளுக்கு கணைக்கால் வலி வராது. பெருமாளுடைய திருக்கணைக்காலை சேவிக்கிறதுனால நமக்கு என்ன லாபம்னா, சம்சாரம் என்கிற இந்த பாலைவனத்துல நாம நடந்து போயிட்டே இருக்கோம். அதால நமக்கு நடக்கும்பொழுது கால் வலி வருதுன்றது இயல்பு, கணைக்காலுடைய வலி வருது என்பது இயல்பு. அப்போ சுவாமி தேசிகன் எல்லா இடத்துலையுமே சாதிக்கிற வழக்கம் உண்டு. கிருஷ்ணன் வெண்ணெய் திருடுறதை யாரு ரசிச்சு அனுபவிக்கிறாளோ அவளுக்கு ஆத்மாபகார சௌரியம் போயிடும் அப்படின்னு சாதிக்கிற வழக்கம் உண்டு. அதாவது உலோகத்துல அவன் வெண்ணெயை திருடினா, ஏன் திருடினா, அதனால அவனுடைய நீர்மை தெரிகிறது. அதாவது வெண்ணெயை திருடுறதுக்கு பாருங்க, பெருமாள் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடி பசுக்கள் எல்லாம் குறைவாதான் கறந்துட்டு இருந்தது. ஆயர்பாடியில ஒருவேளை தான் தயிர் வெண்ணெய் திரட்டி வச்சுட்டு இருந்தா. இவன் பிறந்தா விட்டு பிருந்தாவனம் பகவதா கிருஷ்ணேன அக்லிஷ்டகர்மனா சுபேன மனசாத்தியாத்தம் கவாம் புத்திம் அபீப்சதா என்று 3 வேளை தயிர் கடைய வேண்டி தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கும்படியாக எடுத்து, அப்ப இவனே வெண்ணெயை அதிகமாக்கி இவனே அந்த வெண்ணெயை திருடினான். கணக்கு வாத்தியார் அவரே 5 கூட்டி 5 கழிப்பார், +5 -5 போடுவார், வேல்யூ மாறாது. அப்போ இவனே வெண்ணெயை கூட்டி ஆயர்பாடியில அந்த வெண்ணெயை திருடினான். அதால அவளுக்கு ஒரு நஷ்டம் இல்லை. அவளுக்கு கிடைச்சது என்னன்னா, இவனுடைய பிரசாதம் மீதி சேஷம் கிடைச்சது. அதை திருட போகும்போது இவனுடைய திருமேனி கிடைச்சது. ஆகையினாலே இப்படி அவன் நீர்மை கொண்டவன் என்பதை யாரு தெரிஞ்சு கொள்கிறாளோ, இந்த வெண்ணெய் திருடின சரித்திரனுடைய நீர்மையை காட்டுது. அந்த நீர்மையை அனுபவிக்குவா, பகவானை ஒரு நாள் அடைஞ்சிடுவா. அப்போ பெருமாள் வெண்ணெய் திருடினதை யார் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு ஆத்மாபகாரம் என்கிற சௌரியம் போயிடும். அது மாதிரி இந்த ரங்கநாதனுடைய திருக்கணைக்காலை யார் அனுபவிக்கிறாளோ அவளுக்கு சம்சாரத்துல நடந்து நடந்து கணைக்கால் வலி வராது. ஆகினாலே அதை தன்னிடத்துல ஏறிட்டு கொண்டு சொல்றா, மதாத்மா என்னுடைய மனமானது பகவானுடைய ஜங்காம் திருஷ்வா பகவானுடைய திருக்கணைக்காலை அனுபவித்து ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜகாதி. இந்த சம்சாரம் என்கிற பாலைவனத்திலே, சம்சாரம் என்கிற மார்க்கத்திலே நடந்து கொண்டே இருந்து கால் வலி வருது. அதாவது இங்கேருந்து 10 கிலோமீட்டர் நடக்கணும்னா நம்ம தெரிஞ்சுட்டு நடக்கலாம். ஆனா இந்த சம்சாரத்துக்கு முடிவு இல்லை. முடிவில்லாத ஏதோ இடத்துல நடந்துட்டு போயிட்டே இருக்கோம். நடக்கும்போது கால் வலி வருது. அந்த கால் வலியை இழந்து விடுகிறார்கள். இந்த கணுக்காலை சேவித்தவர்களுக்கு கணுக்கால் வலி போயிடுறது. ஆகினாலே ஜங்காம் திருஷ்வா ஜனன பதவி ஜாங்கிகத்வம் ஜஹாதி. ஜஹாதிங்கிறது வர்ப்பு, இதுல வினைச்சொல். தவிர்க்கிறது, விடுகிறது. தவிர்கிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது தானா போயிடுறது அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய திருமேனியை சேவிக்கிறவாளுக்கு பாபம் போறது. பாபம் போனா அவளுக்கு பக்தியிலையோ பிரபத்தியிலையோ எண்ணம் வருது. அதை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போயிடுறா. அப்போ திருமேனியை சேவிக்காதவா யாருக்கும் மோட்சம் கிடைக்காது. அதனாலே அதை எதை தவிர்க்கிறது அப்படின்னா, சம்சார மார்க்கத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறத தடுக்கிறது. அதாவது ஜனன பதவியில, ஜனனம் என்று சொன்னால் சம்சாரம், பதவி என்று சொன்னால் மார்க்கம். அந்த மார்க்கத்துல ஜான்னிகத்துவம்னா ஓடுறது, ஓடிக்கொண்டிருக்கும் தன்மையை தவிர்கிறது, தானாவே தவிர்ச்சுடுறது. அதாவது அந்த மருந்து சாட்டா அது எப்படியான ஜுரத்தை போக்குறதோ அத மாதிரியாக இவனுடைய திருக்கணைக்கால பார்த்தமையானால் சம்சாரத்தில் நடக்கிறதால ஏற்படக்கூடிய வலியானது தொடர்ந்து விடுகிறது. ரங்கபர்த்துகு ஜங்காம் திருஷ்வா, யாருடைய திருக்கணைக்காலை சேவித்து என்றால் ரங்கத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கெல்லாம் கணவனாக இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ரங்கனுடைய திருக்கணைக்காலை சேவிப்பவர்களுக்கு சம்சாரத்திலே நடப்பதாகிற வழி போகிறது. அந்த திருக்கணைக்கால் எப்படிப்பட்டது என்று சொன்னால் அதுக்கு அட்ஜெக்டிவ் ஆகிறார். கனகருஜிபிகி சித்ராகாராம். ரங்கனுடைய திருக்கணைக்காலிலே கடகம் சாத்தப்பட்டிருக்கிறது. கடகம் என்கிற ஆபரணம் சாத்தப்பட்டிருக்கிறது. அது பொன்னாலானது. அதுல பல மணிகள் வெவ்வேறு ஒளி கற்றைய வெவ்வேறு வண்ணத்துல ஒளியை வெளியிடக்கூடிய ரத்தங்கள் பதிக்கப்பட்டிருக்கு. அதனாலே திருக்கணைக்காலிலே சாத்தப்பட்டிருக்கிற அந்த ஒளிமிக்க கடகத்திலிருந்து வந்த பல வண்ணத்துடன் தோற்றமளிக்கக்கூடியது ரங்கநாதனுடைய அந்த திருக்கணைக்கால். அது மாத்திரமில்லை, காலே தூத்திய துத தரகதிம், அதாவது காலத்திலே தேவையான காலத்திலே இந்த திருவடி கணைக்கால் என்ன பண்ணித்து, இந்த திருவடி என்ன பண்ணித்து என்று சொன்னால் பக்தாளுக்காக எதையும் பண்ணக்கூடிய திருவடிகள். இன்னைக்கு பெருமாள் சயனிச்சு கொண்டிருக்கிறான். இவன் நடந்தான், வேகமாக நடந்தான். அன்றொரு நாள் காலம் வாய்க்கும் போது பக்தர்களுக்காக நடந்த திருமேனி, நடந்த கால்கள் இவை. அங்க 6வது விஷயத்துல சாதிக்கிறாரு. நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கு ஞால மேனமாய் இடந்தமை குலுங்கவோ விலங்குமால் வரைச்சுரம் கடந்த கால் பறந்த காவிரி கடை குழந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனேன்னு சாட்சியர. அத மாதிரியாக குரு நெறியோர் தருமன்பிடு தூது குகந்தன. இன்னைக்கு படுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் அன்றைக்கு நடந்தான். இன்று படுத்து கொண்டிருக்கிற நிலையிலே நமக்கு சேவை சாதிக்கக்கூடிய இந்த திருக்கணைக்கால்கள் அன்று நடந்தன. குரு நெறியோர் தருமன்பிடு தூது குகந்தன. தூது செல்வதற்காக விரையும் பக்தர்களுக்காக, பாஞ்சாலிக்காக, பாண்டவர்களுக்காக தூது செல்வதற்காக எப்பொழுதும் உற்சாகத்தோடு இருக்கக்கூடிய இந்த திருக்கணைக்கால்கள் தருமனிறந்த திசைந்து சென்றன. பல இடங்கள்ல இதை சாச்சிருக்கார். ஒரு மதி அன்பர் உலங்க வந்தன உலகமடங்க வளர்ந்தளந்தன. அந்த இடத்துலயும் தருமன் இறந்தது இசைந்து சென்றன. சந்தோஷப்பட்டுட்டு போறது. யாரும் லோகத்தில் இருக்குவா தூது போ அப்படின்னு சொன்னா சந்தோஷப்பட்டு போக மாட்டா. இங்க இவன் சந்தோஷப்பட்டு கொண்டு போனான் அப்படின்றதுக்காக சாய்கிறார். அப்படிப்பட்டவை இவை. அது மாத்திரமில்ல, சாரு விருத்த அனுபூர்வாம். சானுவிருத்த அனுபூர்வாம். சாருன்னா அழகியேன்னு அர்த்தம். திருக்கணைக்கால்கள் மிகவும் அழகாக இருக்கு. விருத்தம் என்கிற சம்ஸ்கிருத சப்தத்துக்கு இந்த இடத்துல உருண்டையாக வட்டமாக என்று அர்த்தம். விருத்தம்னா நடத்தைக்கும் உண்டு. அவனுக்கு நல்ல விருத்தம் உண்டா அப்படின்னு கேட்டா அவன் நல்ல நடத்த உடையவனான்னு அர்த்தம். அந்த இப்ப இந்த கன்னட பாஷையில கூட இந்த விருத்தம், சம்ஸ்கிருதத்துல விருத்தம் என்கிற சப்தத்துக்கு நடத்தைன்னு ஒரு அர்த்தம். சம்ஸ்கிருதத்துல விருத்தம் என்கிற சப்தத்துக்கு சர்க்கிள் அப்படின்னு அர்த்தம், வட்டம் என்று ஒரு அர்த்தம். கன்னட பாஷையில கூட அதையே உபயோகப்படுத்துறா. அதாவது மல்லேஸ்வரம் சர்க்கிள் அப்படின்றதுக்கு மல்லேஸ்வரம் விருத்தா அப்படின்னு சொல்றா. அதாவது பஸ்ல அனௌன்ஸ் பண்ணும்போது சொல்லுவான், அடுத்த ஸ்டாப்பு மல்லேஸ்வரம் சர்க்கிள், இறங்குறவா இறங்கலாம்னு சொல்லும் போது மல்லேஸ்வரம் விருத்தா அப்படின்னு சொல்றான். விருத்தம்னா சர்க்கிள், வட்டமாக இருக்கு. இந்த கணுக்கால்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப அழகா இருக்கு, வட்டமாக இருக்கு. அப்படிப்பட்ட கணுக்கால்கள் அனுபூர்வாம். ஒரு சிலருடைய அழகு சேவிச்சுமானால் தனித்தனி அவயவங்கள் நன்னா இருக்கும். ஆனா அது இன்னொரு அவயத்தோடு சேர்ந்து பார்த்தா அழகா இருக்காது, ப்ரப்போர்ஷனலா இருக்காது. கை நீளமா இருக்கும், உள்ளங்கை சின்னதாக இருக்கும், உள்ளங்கை அகலமாக இருக்கும், விரல்கள் சின்னதாக இருக்கும். அப்படி இருக்காது. இது எப்படி இருக்கு என்று சொன்னால் அனுபூர்வாம். மேல் இருக்கக்கூடிய முழங்காலுக்கு தக்கபடி இருக்கு இந்த கணைக்கால். கணைக்காலுக்கு தக்கபடி பெருமாளுடைய முழங்கால் இருக்கு. அவனுடைய முழங்காலுக்கு தக்கபடி ரங்கநாதனுடைய கணைக்கால் இருக்கு. அதுல கடகம் சாத்தப்பட்டிருக்கிறது. அதுல பலவிதமான மணிகள் இருக்கு. அந்த மணிகளிலிருந்து பலவிதமான ஒளி ஏற்படுறது. அந்த ஒளி பிரகாசப்படுத்தி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்டதாகவும் சாரு அழகாகவும் விருத்தம் வட்டமாகவும் அனுபூர்வாம் மேலே இருக்கக்கூடிய முழந்தாளுக்கு ஒத்ததாகவும் இருக்கிறது. அப்படிப்பட்டதாகவும் சாரு விருத்த அனுரூபாம். அது மாத்திரமில்ல, காந்தி லீலா கலாச்சிம். காந்தி லீலா கலாச்சிம். கலாச்சி என்கிற சப்தத்துக்கு பாத்திரம், அதாவது பாத்திரம்னு ஒரு அர்த்தம், ஒரு சில வாத்திய விசேஷம் என்றும் ஒரு அர்த்தம். இந்த வாத்திய விசேஷம்னா இப்போ கவிகள் அவயவத்தை சொல்லும்போது கழுத்தை வர்ணிக்கும் பொழுது சங்க ஒப்பிடுவார்கள். கழுத்து ரொம்ப அழகா இருந்தா அதுக்கு கவிகள் சங்கத்தை சொல்ற வழக்கம் உண்டு. சங்கு போல கழுத்து அப்படின்னு சொல்லுவார்கள்.
அத மாதிரி கவிகள் இந்த முழங்காலுக்கு அழகா இருக்கிறதுக்கு இது ஒரு பாத்திர விசேஷம் என்றும் அல்லது இது ஒரு வாத்திய விசேஷம் என்று சொல்றார். அதாவது சங்க கழுத்துக்கு உதாரணம் கொடுக்கிற மாதிரியாக இந்த வாத்தியம், இப்ப அந்த வாத்திய விசேஷம் நமக்கு தெரியாது. அந்த வாத்திய விசேஷத்தினுடைய உருவத்தை பெற்றிருக்கிற இந்த கணைக்கால்கள் அப்படின்னு சொன்னா இந்த வாத்திய விசேஷம் ராணிகள் வச்சு கொண்டிருப்பா கையிலேன்னு வேற சொல்லியிருக்கா. இப்போ உதாரணமா இப்போ அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று 20 வருஷம் கழிச்சு 25 வருஷம் கழிச்சு காஷாண்டியில உப்புமா பண்ணுன்னா அந்த காஷாண்டின்னு கூட யாருக்கும் தெரியாது போயிடும் அப்படின்னு சொன்னா திறக்கும் போத காஷாண்டியில பண்ண அந்த வெங்கல பாத்திரத்தை, ஏன்னா எல்லாரும் எவர் சிலர் உபயோகப்படுத்தி இப்படி காலம் மாறிவிட்டானா பாத்திரங்கள் கூட நமக்கு தெரியாத போயிடும். காஷாண்டின்னா அடுத்த ஜென்ரேஷனுக்கு தெரியுமா தெரியாதான்னு நமக்கு தெரியாது. அது மாதிரியாக இந்த பாத்திர விசேஷமும் நமக்கு தெரியாம போயிடுச்சு. ஆனா அது கணுக்காலுக்கு உதாரணம். எப்படியானா கழுத்துக்கு சங்கத்தை உதாரணம் கொடுப்பார்களோ கவிகள், அத மாதிரி கொடுப்பா. இன்னொன்னு ஒரு சில கிரந்தங்கள்ல ஒரு சில வியாக்கியானத்துல அதாவது தெய்வ பெண்கள் விளையாடும் காலக வாத்தியம், இது ஒரு வாத்தியத்தை கொடுப்பா. கழுத்துக்கு சங்கத்தை உதாரணம் கொடுக்கிற மாதிரியாக இது ஒரு வாத்திய விசேஷம் என்று சொல்கிறார்கள். அந்த வாத்தியத்தினுடைய உருவம் எப்படி இருக்குமோ அப்படி அந்த கணுக்கால்கள் இருக்க வேணும். இந்த கணுக்காலுடைய ஷேப்ல அந்த வாத்தியம் இருக்கும்னு தெரியுது. ஏன்னா நம்ம அந்த வாத்தியத்தை பார்க்கல. சுவாமி தேசிகன் வாத்தியத்தை இதுக்கு எடுத்துக்காட்டா கொடுக்குற. இப்ப பழைய அடுத்த ஜென்ரேஷன் நாம என்ன சொல்றோம், காஷாண்டினா எப்படி இருக்கணும்னு வேற ஒருத்த உதாரணம் கொடுப்போம். அதாவது காஷாண்டிய மற்றதுக்கு உதாரணம் கொடுக்க முடியாது. வேற ஒரு வஸ்துவை காஷாண்டிக்கு உதாரணம் கொடுத்து அவளுக்கு விளக்க வேண்டி வரும். அதனால நமக்கு அந்த வாத்திய விசேஷம் தெரியாத போயிட்டதுனால அப்படிப்பட்டது. காந்தி லீலா கலாசின், காந்தியினாலே காந்தி பெற்று விளங்கக்கூடிய காந்தி லீலா கலாசின் நன்று, அதாவது விளையாடுவதற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அது வாத்திய விசேஷம். விளையாட்டுக்கு ராணி கையில வச்சுட்டு விளையாடக்கூடிய வாத்திய விசேஷம். அந்த வாத்திய விசேஷத்தினுடைய உருவத்திலே ரங்கனுடைய திருக்கணைக்கால்கள் இருக்கு. ஆனா அந்த வாத்திய விசேஷத்துக்கு மெட்டீரியல் ஏதாவது கொண்டு பண்ணியிருப்பா, அதாவது வேற ஏதோ ஒரு பொருளை கொண்டு பண்ணியிருப்பா. ஆனா இந்த ரங்கனுடைய அந்த திருக்கணைக்கால்கள் எதை கொண்டு இருக்கு அப்படின்னு சொன்னா, அந்த காந்தி விசேஷம் எதை கொண்டு இருக்கு, காந்திய அதாவது ஒளிய மெட்டீரியல் காசா வச்சு பண்ணா எப்படி இருக்குமோ அந்த வாத்திய விசேஷம், மெட்டீரியலை வச்சு பண்ணா அந்த வாத்திய விசேஷம் எப்படி இருக்குமோ அப்படி இல்லாமல் ரங்கனுடைய அந்த திருக்கணைக்கால்களுடைய ஒளியினாலேயே பண்ணப்பட்டதோ என்று சொல்லும்படியாக இருக்குது. அது மாத்திரம் இல்ல, ஜானுஜ்வாயாத் விகுண சுபகாம், குணம், குணம்ன்ற சம்ஸ்கிருத சப்தத்துக்கு இரட்டிப்பு என்று அர்த்தம். குணம்னா மடங்கு என்று அர்த்தம். விகுணம் என்று சொன்னால் இரட்டிப்பாயிருக்கு. தனியான அழகு மாத்திரம் இல்லை, இந்த கணைக்கால்களுடைய அழகு தனியான அழகு மாத்திரம் இல்லை, அந்த கணைக்காலுடைய அழகு முழங்காலோட அழகோடு சேர்ந்து இரட்டிப்பாயிருக்கு. அப்போ இரட்டிக்கப்பட்ட அழகு உடையதாக இருக்கக்கூடிய அந்த ஜானுச்சாயா சுபக திகுண சுபகாம் ஜங்காம் திருஷ்வா, அப்படி இருக்கக்கூடிய இந்த கணைக்கால்களை பார்த்து ஜனன பதவி ஜாங்கிகத்துவம், சம்சாரம் என்கிற பாதையிலே ஓடிக்கொண்டே இருக்கிற நிலையை என்னுடைய இந்த மனமானது தவிர்த்தது. அதாவது பெருமாளுடைய திருவடியை சேவிக்கிறவாளுக்கு அந்த நிலை மாறுகிறது என்று சாதிச்சார். அடுத்தது இப்போ மூணாவதுல சித்ராகாரம் விசேஷமான கடகத்தினுடைய ஒளிகளினாலே நிரம்பி இருப்பதும், சாரு விற்த்தானுரூபம் வட்டமாக இருக்கக்கூடியதும், முழந்தாள்களுக்கு ஒத்ததாகவும் இருக்கக்கூடியதும், காலே தூத்திய தரகத கத்தியும், தேவைப்பட்டால் பக்தர்களுக்காக நடந்து செல்வதற்கு சோம்பேறித்தனம் இல்லாமல் நடந்து வேகமாக செல்வதிலே துறை உடையதும், காந்தி லீலா கலாஜின், அந்த வாத்திய விசேஷம் அந்த வாத்திய ராணிகள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வாத்திய விசேஷத்தினுடைய உருவ அமைப்பை பெற்றதும், அது மாத்திரம் இல்லாத முழந்தாள்களோடு சேர்த்து அனுபவிக்கும் போது இரட்டிக்கப்பட்ட சுபகத்தை உடையதுமாக இருக்கக்கூடிய ரங்கபர்த்துவினுடைய, ரங்கத்திலே எழுந்திருக்கக்கூடிய நமக்கு பர்த்தாவினுடைய ஜங்காம் திருஷ்டுவா, என்னுடைய உள்ளம் அவனுடைய கணைக்கால்களை சேவித்து ஜனன பதவி ஜாங்கிகத்துவம் ஜகாதி, இந்த சம்சாரம் என்கிற பதவி, இந்த சம்சாரம் என்கிற பாதையிலே நடந்து நடந்து ஏற்படக்கூடிய கணைக்கால் வலியை தவிர்த்தது. அந்த கணைக்கால் வலி தானாவே போயிடுது. ஆனா இதை சேவிச்சா தானாகவே அந்த கணைக்கால் வலி போயிடும் என்று சாய்கிறார்.
அதுக்கு மேல எம்பெருமானுடைய திருத்துடைகளை வர்ணிக்கிறார். திருத்துடைகள், பகவானுடைய திருத்துடைகள். அங்க அனுமாரிடத்துல பிராட்டி கேட்டா. ஏன்னா பிராட்டி அசோகவனத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஹனுமாரிடத்துல ஹனுமாரும் பெருமாளுக்கும் சுக்ரீவனுக்கும் சக்கியம் ஏற்படல. பிராட்டி அசோகவனத்துக்கு எழுந்தருளினா விட்டுத்தான் ராம சுக்ரீவ சக்கியமானது ஏற்பட்டது. இப்போ சுக்ரீவனுடைய மனிதனான ஹனுமார் தூது போயிருக்க. இப்போ பிராட்டிக்கு ஹனுமாரிடத்துல நம்பிக்கை வர வேணும். சுக்ரீவனால அனுப்பப்பட்டு ராமனால் அனுப்பப்பட்டு வந்த ராம தூதன் தான் என்பதுல நம்பிக்கை வரணும். அப்ப நம்பிக்கை வருவதற்காக அவனிடத்துல என்னுடைய தலைவனுடைய அடையாளங்களை சொல்லு அப்படின்னு சொல்றா. கதம் ஊரு கதம் பாகு என்று கேட்கிறார். என்னுடைய தலைவனுடைய தோள்கள் எப்படிப்பட்டவை, என்னுடைய தலைவனுடைய தொடை எப்படிப்பட்டது, அங்க விசேஷிச்சு தொடைய கேட்கிறார். ராமுடைய தொடை எப்படிப்பட்டது, ராமுடைய திருமேனி நீ சேவிச்சிருக்கிய, அதாவது அவருடைய வார்த்தையில பார்த்தாலே அவருக்கு இந்த சாமுதிரிக லட்சணத்தை பத்திய சாஸ்திரத்தை பத்திலாம் தெரிஞ்சிருக்குன்னு தெரியுது. ஆகையினாலே என்னுடைய தலைவனுடைய உருவத்தை நீ எனக்கு சொல்லுவாய், என் ராமன் எப்படி இருப்பான் என்பதை நீ எனக்கு வர்ணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போ அவர் வர்ணிக்கிறார். அதை வர்ணிக்கும் போது விசேஷிச்சு ஒரு சில அவயவங்களை கேட்கிறார். கதம் ஊரு கதம் பாகு என்று கேட்கிறார். அதாவது கதம் ஊரு கதம் பாகு, என்னுடைய தலைவனுடைய தோள்கள் எப்படிப்பட்டவை, என் தலைவனுடைய துடைகள் எப்படிப்பட்டவை என்று பிராட்டி கேட்கிறார். அப்படி பிராட்டி கேட்டதுக்கு அவர் பதில் சாச்சார். அப்படிப்பட்ட ரங்கநாதனுடைய துடையை இவர் வர்ணிக்கிறார். காமாராம ஸ்திர கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம் சௌமாக்லிஷ்டம் கிமபி கமலா பூமி நீலோபதானம் நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம் நிர்பிஷத்யூரு யுக்மம் லாவண்யோகத்வயமிவ மதிஹி மாமிகா ரங்கயூனஹா. இந்த திருவடியினுடைய அதாவது முழங்கால்களுக்கு மேல் இருக்கக்கூடிய திருத்துடைகள் இருக்கிறதே, அந்த திருத்துடைகளை விடாமல் எனது மனமானது அனுபவிக்கிறது. மம மதிஹி என்பது ஸ்ரீலிங்க சப்தம், அதனால நாயிகா பாவத்தை சாதிக்கிறார். என்னுடைய மதி, என்னுடைய புத்தியானது, மாமிகா மதிஹி என்னுடைய புத்தியானது, ரங்கயூனஹா ரங்கத்திலே படுத்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞனிவன். அதாவது பல நாளாக படுத்துக் கொண்டிருந்தாலும் இன்னும் யூனஹா என்று சொன்னால் இளைஞன், ரங்கத்திலே இருக்கக்கூடிய வாலிபன் இருக்கிறானே. ஏன்னா தன்னை மதிஹின்னு சிங்கார பாவத்தை வச்சுக்கொண்டு தன்னை அவர் மதிஹி என்கிற ஸ்ரீலிங்க சப்தத்தை பிரயோகம் பண்ணுறதுனாலே மதிஹி என்கிற சப்தத்துக்கு தகுந்த மாதிரியாக இந்த இடத்துல அதுவும் திருத்துடைய வர்ணிக்கிறதுனாலே அந்த நாயிகா பாவத்துக்கும் ஒத்து ரங்க பர்த்தா என்று முன் பாசுரங்களிலே ரங்க பர்த்தா என்று சாவித்தவர் இங்க ரங்கயூனஹா, ரங்கத்திலே எழுந்திருந்து இருக்கக்கூடிய வாலிபன் ஒருவன் இருக்கிறானே, அந்த வாலிபனுடைய ரங்கயூனஹா, அந்த ரங்கயூனஹா லாவண்யோகத்வயமிவ அவனுடைய ஊரு யுக்மம், யுக்மம்னா ரெண்டுன்னு அர்த்தம். அவனுடைய திருத்துடைகள் இரண்டும் இருக்க, அந்த திருத்துடைகள் அந்த திருத்துடைகளை விடாமல் எனது மதியானது என்னுடைய புத்தியானது அனுபவிக்கிறது. ரங்கனுடைய திருத்துடைகளை, ரங்கத்திலே சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய வாலிபனுடைய திருத்துடைகளை எனது மனமானது இடைவிடாமல் அனுபவித்துக் கொண்டு இருக்கிறது. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் காம ஆராம ஸ்திர கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம். அந்த திருத்துடைகளுக்கு அட்ஜெக்டிவ் சாய்கிறார். இது எல்லாத்துலேயுமே முதல்ல பெருமாளுடைய ஒரு அவயவத்தை சாய்ப்பார். அந்த அவயவத்தை என்னுடைய மனமானது ரசிக்கிறதுன்னு சொல்லுவார். அந்த அவயவத்துக்கு அட்ஜெக்டிவ் சாய்ப்பார். இதுதான் மொத்த ஸ்லோகத்தினுடைய சைலி. அதுதான் அதாவது திருவடியை அனுபவிக்கிறேன், அந்த திருவடியாகிறது தாமரை, அந்த தாமரை எப்படிப்பட்டதுன்னா இப்படிப்பட்டது அப்படின்னு சாய்கிறாரு. அத மாதிரியாக ரங்கத்திலே இருக்கக்கூடிய அந்த வாலிபனுடைய திருத்துடைகள் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா அதை என் மனமானது தொடர்ந்து அனுபவிக்கிறதுன்னு சாய்க்கிறாரு. அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் காம ஆராம ஸ்திர கதலிகா ஸ்தம்ப சம்பாவனீயம். மன்மதனின் மலர் பூங்காவிலே வளர்ந்த வலிமை மிக்க வாழை மரங்களோ என்றும்படியாக இருக்கக்கூடியவை.
அதாவது காம ஆராமம். ஆராமம் என்று சொன்னால் தோட்டத்துக்கு பேரு. ஆராமம் சூழ்ந்த வரங்கம். ஆழ்வார்களும் ஆராமம் என்கிற சப்தத்தை, சம்ஸ்கிருத சப்தம் அது, ஆராமம் சூழ்ந்த வரங்கம். எங்கேயும் ஸ்ரீரங்கத்துல ஆராமம் இருக்குன்னு சாய்க்கிறாளே, காமனுடைய தோட்டம் இது. காமன் மன்மதனுடைய தோட்டம். மன்மதனுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஸ்திர கதலிகா. இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் ஏதாவது ஒரு புயல் வந்தா அந்த மரமானது ஸ்திரமாக இருக்காது. அவனுடைய தோட்டத்திலே இருக்கக்கூடிய ஸ்திரமான வாழை மரம். அந்த வாழை மரத்தினுடைய தண்டு இருக்கே, அந்த தண்டை ஒத்து இருக்கக்கூடியது இவனுடைய திருத்துளைகள். வாழை மரத்தினுடைய தண்டு மென்மையாக இருக்கும், வாழையினுடைய தண்டு குளிர்ச்சியாக இருக்கும். ஆகையினாலே மன்மதனுடைய மலர் பூங்காவில் ஸ்ரீமத் ராமாயணாதிகளை பார்த்தா நந்தவனம், இந்திரனுடைய உத்தியானத்துக்கெல்லாம் பேர் இருக்கு. ஆனால் மன்மதனுடைய உத்தியானம் என்று சொல்லப்படவில்லை எங்கேயும். ஆனால் இவர் சாதிச்சதால இதை ஒரு இல்பொருள் ஊமையாக கொள்ளலாம். ஆகினாலே மன்மதனுடைய மலர் பூங்காவிலே வளர்ந்த வலிமை மிக்க வாழை மரங்களோ இவை என்னும்படியாக இருக்கு. மன்மதனுடைய ஒரு மலர் பூங்கா இருக்கணும், அங்கே அந்த ஸ்திரமாக இருக்கக்கூடிய ஒரு 2 வாழை மரங்கள் இருக்கணும். அந்த வாழை மரங்களுக்கு மரமானது, அந்த வாழையினுடைய மரமானது எவ்வளவு மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறதோ அப்படிப்பட்ட அழகை உடையதான திருக்குடைகள். அது மாத்திரமில்ல, ஷௌமா ஸ்லிட்டம், அதாவது பீதாம்பரத்தினாலே சாத்தப்பட்டவையாக இருக்கிறது, பீதாம்பரத்தினாலே அணையப்பட்டவையாக இருக்கிறது. இப்ப பீதாம்பரமான அச்சேதனத்தால் அடையப்பட்டு இருக்கிறது, சேதனான நான் அதை ஆசைப்படுறேன் அப்படின்னு அர்த்தம். அதாவது தேவநாத பஞ்சாசத்துல கூட சாய்கிறார், அவனுடைய புல்லாங்குழலுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று சாய்க்கிறார் அந்த இடத்துல. அது மாதிரியாக இந்த இடத்துல அந்த பீதாம்பரத்துக்கு இருக்கக்கூடிய பாக்கியம் அடியனுக்கு கிட்ட வேணும். இதனாலே அப்படிப்பட்ட பீதாம்பரம் சாத்தப்பட்டிருக்கிறது. ரங்கனுடைய அரை சிறந்த ஆடையின் மேல் சென்றதாம். அங்க ஆழ்வார் ஆடைன்னு சாய்ச்சார, அதை பீதாம்பரம்னு சாய்க்கிறார். அப்படிப்பட்ட பீதாம்பரம் சாத்த பெற்றவையாகவும், அப்புறம் லக்ஷ்மி தேவிக்கும் பூமாதேவிக்கும் தலையணையாக இருக்கக்கூடியவை. இவை இன்னும் எப்படிப்பட்டவை என்று சொன்னால், கமலா பூமி நீலோபதானம். உபதானம் என்று சொன்னால் தலைக்கு வச்சுக்கக்கூடிய தலையணை என்று சொல்கிறோமே, அது லக்ஷ்மி பூமா நீலாதேவி இவர்களுக்கு மென்மையாக இருக்கக்கூடிய தலையணை போல் இளைப்பாறுவதற்கு உதவும். அப்ப என்ன பண்றோம், ஒரு மனுஷா எது சயனிக்கணும்னு பாக்குறா, அப்போ தலையணை இருக்கணும்னு ஆசைப்படுறா. அப்ப இளைப்பாற எண்ணினார்களேயானால் பூமி நீலை முதலியவர்கள் இளைப்பாறுவதற்கு எண்ணம் ஏற்பட்டதே ஆனால், தனக்கு இலவம் பஞ்சில இருக்கக்கூடிய பண்ண ஒரு தலையணையை வச்சுட்டா ஒருத்தருக்கு இளைப்பாறுவதும் போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ, அப்படி தலையணையாக இருக்கக்கூடியவைகளும். இன்னும் இவை எப்படிப்பட்டவை என்று சொன்னால், ஒட்டியானத்துடைய கிரணம் அது மேலே சாத்தி இருக்கக்கூடிய நெஞ்சத் காஞ்சி கிரண ருச்சிரம். பெருமாளுக்கு திருவாபரணம் இடுப்புல சாத்திருக்கா, அந்த திருவாபரணத்தினாலே மேலே இருக்கக்கூடிய ஒட்டியானத்துடைய கிரணங்கள் பிரதிபலிக்க மேலும் அழகாக இருக்கக்கூடியதாகவும் இருக்கக்கூடிய நிர்வித யூரு யுக்மம். அப்படிப்பட்ட 2 திருத்துளைகள். அவை இன்னும் எப்படி இருக்குன்னா, ஒரு மலை இருக்கு, மலையிலேருந்து அருவி கொட்டுறது, 2ஆ பிரிஞ்சு அந்த அருவி கொட்டுதேயானால் அந்த அருவி பார்க்கறதுக்கு எப்படி அழகாக இருக்குமோ, அது மாதிரி லாவண்யம் என்று சொல்லக்கூடிய லாவண்ய வெள்ளம் இது ஒன்றாக வந்த, அதாவது பெருமாளுடைய திருமேனி பார்த்தோம்னா இடுப்பு வரை நமக்கு ஒன்றாக இருக்கு திருமேனி. அதற்கப்புறம் கால்கள் 2ஆக பிரியுது. அது ஒன்றாக பிரவகித்து வந்த ஒரு அழகு வெள்ளம். இந்த வெள்ளம் இருக்க, அதாவது ஒரு நீர் ஓடை, அது ஒரு ஓடை ஒன்றாக பிரவாகம் வந்தது. அதாவது ஒரு வெள்ளம் ஒரு இடத்துல வந்து 2ஆ பிரியுது. அப்படி பெருமாளுடைய அழகு என்கிற அந்த சௌந்தரியம் என்கிற ஒரு நதியானது, அந்த அழகு நதியானது 2ஆக பிரிந்திருக்கிறதோ இந்த இடத்துல என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய துடைகளை விடாமல், ரங்கனுடைய திருத்துடைகளை விடாமல் என்னுடைய எண்ணமானது எண்ணுகிறது. அதாவது என்னுடைய மதியாகிற பெண் அவளையே நினைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு ஆறுது. இதனாலே மன்மதனுடைய மலர் பூங்காவிலே வளர்ந்த வலிமையான வாழை மரமோ இது என்று சொல்லும்படியாக
மென்மையாகவும் குளிர்ந்தும் இருப்பவையாகவும் பீதாம்பரம் சாத்த பெற்றவையாகவும் லக்ஷ்மி பூமி நீலா முதலிய மகிழ்ச்சிகளுக்கு இளைப்பாற தலையணையாக இருக்கக்கூடியவையாகவும் மேலே இருக்கக்கூடிய ஒட்டியானத்துடைய கிரணங்களாலே பிரதிபலிக்க மேலும் அழகு கூடியவைகளாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய இளம் வாலிபனான ரங்கநாதனுடைய அந்த திருத்துடைகள் அழகு ஒன்றாய் வந்து இரண்டாய் பிரிந்ததோ என்று சொல்லும்படியாக இருக்கக்கூடிய அந்த வெள்ளம் போன்ற துடைகளை இடைவிடாமல் அடியேனுடைய மனமானது அதிலேயே லயித்திருக்கிறது என்று சாதிச்சார். அதனால இப்போ இந்த 2 ஸ்லோகங்களாலே 3 திரு அவயவங்களை வர்ணிச்சார். கணைக்கால், முழங்கால் பூர்வ ஸ்லோகம், திருத்துடைகள் இந்த ஸ்லோகம். அதனால இதோட நாடி ஆயிடுத்து இன்னைக்கு முடித்து கொள்ளலாம். அதாவது அவர் அரைச்சி வந்த ஆடையின் மேல் பொதுவாக சாதிச்சார். இந்த அரைச்சி வந்த ஆடையாலே பகவானுடைய பீதாம்பரத்தினாலே மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவயவங்கள் திரு கணைக்கால், முழந்தால், திருத்துடைகள். அதை இந்த 3 அவயவங்களை 2 ஸ்லோகத்தாலே அனுபவித்தார். நாயிகா பாவத்தில் இருந்து மதியாகிய பெண்ணுக்கு இந்த திரு கணுக்காலிலேயும் திரு முழந்தாளிலேயும் திருத்துடையிலேயும் அதிலேயே லயித்திருக்கிறாள் என் மதியாகிற பெண் என்று சாதித்தார். இதனால லாபம் என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட ரங்கனுடைய திருக்கால்களை சேவிப்பவர்களுக்கு சம்சாரம் என்கிற முடியாத ஒரு பயணத்திலே ஓட வேண்டிய அவசியம் இருக்காது. அவர்களுக்கு சம்சாரத்திலே ஓடுவதாலே ஏற்படக்கூடிய கால் வலி இல்லாமல் போயிடும். ரங்கனுடைய திருவடியை சேவித்தவர்களுக்கு சம்சாரத்திலே ஓடுதல் என்கிற கால் வலி இல்லாமல் போகும் என்று சாதிச்சார். மேல இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை நாளைக்கு பார்க்கலாம். நாளைக்கு திரு நாபியினுடைய வர்ணனையை ஆரம்பிக்கிறார். அத நாளைக்கு பார்க்கலாம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீ நரசிம்ம பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண யதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத யதீந்திர மகாதேசிகாய நமஹ.